திருப்பதியில பக்தர்களுக்கு பிரசாதமா கொடுக்கப்படுற லட்டுல கலப்படம் இருக்குன்னு சமீபத்துல அதிர்ச்சி தகவல் ஒண்ணு வெளியாகி இப்போ அது மிகப்பெரிய சர்ச்சையா சோசியல் மீடியால பேசப்பட்டு வருது. திருப்பதியில லட்டு செய்ய யூஸ் பண்ற நெய்ல விலங்குகளோட கொழுப்பு மற்றும் மீன் எண்ணெய் மாதிரியான பொருட்களை கலந்திருக்கிறதா ஆய்வு முடிவுகள் வெளியாச்சு. இதனால அரசாங்கமே கோவில்ல நடந்த இந்த விஷயத்துக்கு பரிகாரம் செய்யற வகையில 11 நாட்கள் சிறப்பு பூஜை மற்றும் யாகம் நடத்தி கோவிலையே சுத்தம் பண்ணிட்டு வராங்க. திருப்பதி கோயிலுக்கு இந்தியால உள்ள எல்லா மாநில மக்களும் வந்து வழிபடுறதுனால இப்படி ஒரு விஷயம் நடந்தது இந்திய அளவுல பேசப்பட்டு வருது. இப்படிப்பட்ட ஒரு கோயில்ல இந்த மாதிரி ஒரு தவறு ஏற்பட்டது பலரையுமே மனவேதனை அடைய வச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஹைதராபாத்ல நடந்த மெய்யழகன் படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்ல லட்டு பத்தி பேச வேணாம், அது சென்சிட்டிவ் டாபிக்னு கார்த்தி சிரிச்சுட்டே பேச, நடிகரும் துணை முதல்வருமான பவன் கல்யாண் இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு எச்சரிக்கவே கார்த்தியும் மன்னிப்பு கேட்டிருந்தாரு. ఇప్పుడు లడ్డు గురించి మాట్లాడకూడదు, సెన్సిటివ్ టాపిక్. మీరు లడ్డు మీద జోక్లు వేస్తున్నారు. నేను ఒక సినిమా ఫంక్షన్ కూడా చూశాను. லட்டு இஸ் a sensitive issue. அந்த வகையில இந்த விஷயம் பல கோடி மக்களோட எமோஷன், அதனால இந்த விஷயத்தை நம்ம பக்குவத்தோட கையாளணும் அப்படின்னு பவன் கல்யாணும் கார்த்திக் ரிப்ளை பண்ணியிருந்தாரு. இப்படி இந்த சர்ச்சை முடியறதுக்குள்ளேயே இப்போ கோபி சுதாகர் இன்னொரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்காங்க. திருப்பதி லட்டு சர்ச்சையை பேஸ் பண்ணி லட்டு பாவங்கள் அப்படிங்கிற வீடியோவை இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ ஹிந்துக்களை காயப்படுத்துற விதமா இருக்குன்னு பலருமே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த வீடியோவை பார்த்த சில தெலுங்கு மக்களும் தமிழ் சேனல்ல இந்த சென்சிட்டிவ் விஷயத்தை வச்சு காமெடி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா திருப்பதி தேவஸ்தானம் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு பேச தொடங்கிட்டாங்க. இப்படி அந்த வீடியோனால பிரச்சனை பெருசாகவே கோபி சுதாகர் அந்த வீடியோவை டெலிட் பண்ணிட்டாங்க. டெலிட் பண்ணது மட்டும் இல்லாம இப்போ மன்னிப்பும் கேட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடைசியா பரிதாபங்கள் சேனல்ல வெளியான வீடியோ முழுக்க முழுக்க நகைச்சுவைக்காக உருவாக்கப்பட்டது, யாரோட மனசையும் புண்படுத்தணும்னு உருவாக்கப்படல. அதையும் மீறி சிலரோட மனசு புண்பட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு வருத்தம் தெரிவிச்சு அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி இனிமேல் ஃபியூச்சர்ல நடக்காது அப்படிங்கறதையும் தெரிவிச்சுக்கிறோம்னு கோபி மற்றும் சுதாகர் அந்த லட்டு பாவங்கள் வீடியோவை டெலீட் பண்ணிட்டோம், இனிமேல் இப்படி நடக்காதுன்னு மன்னிப்பு கேட்டிருக்காங்க. ஆனாலுமே சில ஹிந்து அமைப்புகள் ஹிந்துக்களை காயப்படுத்தின கோபியன் சுதாகர் மற்றும் பரிதாபங்கள் சேனல் மேல சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கணும், கண்டிப்பா புகார் கொடுப்போம்னு சொல்லிட்டு வராங்க.